ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சத்து மாவு கஞ்சி. குழந்தைங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற சத்து மாவு கஞ்சி. காலையில் பசங்க சாப்பிடாமே ஓடிடுவாங்க ஸ்கூலுக்கு. அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த கஞ்சியாச்சும் சாப்பிட வச்சுட்டு அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். 25 பொருள் கொண்ட சத்து மாவு இது. 1/2 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ சம்பா கோதுமை, 1/2 கிலோ புட்டரிசி, 1/2 கிலோ கம்பு, மற்றதெல்லாம் 1/4 கிலோ தான். மஞ்சள் சோளம், வெள்ளை சோளம், இது கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, கருப்பு உளுந்து, காராமணி, வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணி, டபுள் பீன்ஸு, ராஜ்மா, பச்சை பயிறு, திணை, இது 1/2 கிலோ பாக்கெட்டு, ஆனால் நான் 1/4 கிலோ தான் போட்டேன். மொச்சை, கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசி அந்த காலத்தில் தான் ராஜாங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான அரிசி இது. ரொம்ப சத்தான அரிசி. வறுத்த வேர்க்கடலை, உடைச்ச கடலை, 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம், 100 கிராம் அக்ரூட்டு. இது பூசணி விதை, இது தாமரை விதை. ஏலக்காய் 10 கிராம் போட்டுக்கோங்க. நான் பசங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது, அதனால் ஏலக்காவை நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. 10 கிராம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லா பொருளையுமே லைட்டாக வெறும் கடாயில் வறுத்துட்டு சேர்க்கணும். அப்போ தான் மாவு சீக்கிரமாக கெட்டு போகாது, வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா பொருளையுமே லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வறுத்த எல்லாத்தையும் லைட்டாக ஆற வச்சுட்டு மாவு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுவாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு அந்த மாவை எடுத்து போட்டுட்டு, நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன், ஒயிட் சக்கரை யூஸ் பண்ண மாட்டேன் பசங்களுக்கு. அப்புறம் நாட்டு சக்கரை போட்டுட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு கைவிடாமல் ஸ்டவ்வில் வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அது வெந்துடும். கொஞ்சம் கெட்டியமாக வரும்போது பால் ஆட் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பாலும் குடித்த மாதிரி இருக்கும், கஞ்சி மாவுடைய சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். 2 in 1 இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. கண்டிப்பாக ஸ்கூல் பசங்களுக்கு கொடுங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.